ஹாய் எவ்ரிவன், ஒரு சின்ன பதிவு என்ன அப்படின்னா, நமக்கானவங்க அந்த நமக்கானவங்களை வந்துட்டு எப்படி பாத்துக்கிறாங்க ஒரு சில பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழந்தை மாதிரி பாத்துக்கிறது. ஏதாவது அவங்கள வந்துட்டு மனசுல வச்சுட்டு இப்ப வேற ஏதாவது ஒருத்தவங்களை பாக்குறாங்க, அவங்க போட்டுருக்க ட்ரெஸ்ஸோ அவங்க போட்டுருக்க ஜுவல்லோ பார்க்கும்போது இது மாதிரியே நமக்கானவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆசாசியா வாங்கி கொடுப்போம், நல்லா தான் பாத்துக்குவோம். பட் ஏதாவது ஒரு சில சூழ்நிலைகள்ல வந்து அவங்களோட வார்த்தைகள் எப்படி தடிக்கும்னா, நீ என்னத்த செஞ்சுட்டேன்னு இவ்ளோ பேசுற, நீ என்னத்த செஞ்சுட்ட, எனக்கு என்ன அப்படின்னா பெருசா பாத்துட்ட அப்படின்னு சொல்லும் போது வந்துட்டு ரொம்ப நம்மளால வந்து தாங்கவே முடியாது. ஏன்னா நம்ம வந்து பல கனவுகளை வந்து மனசுல போட்டு வச்சிருப்போம், நம்மளுக்கானவங்களை இப்படி பாத்துக்கணும் அப்படி பாத்துக்கணும்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் சொல்லும் போது ஒரு சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கஷ்டமா இருந்தாலும் அவங்கள விட்டு போக முடியாது. இல்ல நமக்கானவங்க, நம்ம தான் பாத்துக்கணும், எந்த சுச்சுவேஷன்லயும் வந்துட்டு அவங்களை விட்டுட்டு போக கூடாது. பட் ஆனா அவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க, நம்மளை விட என்ன பெட்டரா இருக்குன்னு சொல்லிட்டு வெளியே தேடிட்டு இருப்பாங்க. யாராவது ஒருத்தவங்க வந்து கொஞ்சம் அழகா இருக்காங்கன்னு சொல்லிட்டா போதும், இல்ல வந்துட்டு ஏதாவது ஒரு இம்ப்ரெசிவான விஷயம் வந்து சொல்லிட்டாங்கன்னா போதும், உடனே மனசு அங்க பாய ஆரம்பிச்சிடும். தயவு பண்ணி இந்த தப்பா செய்யாதீங்க. உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் உங்க கூட ஒரு பீஸ் இருக்கு பாத்தீங்களா, உங்களையே உசுரா நினைச்சிட்டு உங்களுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்குல்ல, தயவு பண்ணி அதை ஏமாத்தாதீங்க. இதுலயும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பொய்கள். அதாவது சொல்றேன்னா, அவங்க கூட தான் இருப்பாங்க, வேற யாரு கூட வந்துட்டு சாட் பண்றது பேசுறது அதெல்லாம் பண்ணிட்டு நான் அதை கண்டுபிடிச்சிட்டாலும் இல்லவே இல்லைன்னு அடி சத்தியம் பண்றது, இல்ல இது வந்து சும்மா அப்படி இப்படி சொல்லிட்டு தயவு பண்ணி இந்த மாதிரி ஏமாத்தாதீங்க. பாவங்க, அது வந்து என்ன சொல்றதுன்னா, உங்களையே நம்பி அந்த உயிர் வாழ்ந்துட்டு இருக்கும். அந்த அழகான உறவை போய் ஏமாத்திட்டு நீங்க இன்னொரு வாழ்க்கை வாழணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து நல்லபடியா வாழவே முடியாது. அப்படியே நீங்க வாழ்ந்தாலும் ஒரு கட்டத்துல கண்டிப்பா